ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 1.3. லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.1 1.2 சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ 1.3 பார்ப்போம். இதுவும் சேம் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் எழுதிக்கோங்க. ஓகே, முதல் கிவன் எழுதிப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல்ட்டு, இங்கே வந்து ஏ வந்து டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிறது எக்ஸுங்கிறது ஒரு நம்பர் வச்சுக்கோ, சரியா? எக்ஸு அப்படிங்கிறது வந்து என் அப்படின்னா என்னது? நேச்சுரல் நம்பர், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எக்ஸு வந்து என் பிலாங்ஸ் டு என். அப்புறம் இந்த எக்ஸ் வந்து நடுவில் இருக்கா, அது என்ன சொல்கிறாங்கன்னா 1 லெஸ் தென் எக்ஸ். அப்போனா எக்ஸுங்கிறது 1 விட பெருசாகவும் 4 விட சின்னதாகவும் இருக்குங்கிறாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தென் 4. அப்போனா 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சின்னதாக இருக்கும். அப்படின்னா ஏங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும்? 2 and 3 தானே இருக்க முடியும். 2ம் 3ம் 1ஓட கிரேட்டர், 4 விட ஸ்மாலர். அப்போ ஏங்கிறது என்னது? 2, 3. ஏ கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் பி என்ன சொல்லியிருக்காங்க? டபிள்யூனா ஹோல் நம்பர். எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பருங்கிறது 1, 2, 3 இதுலேருந்து அப் டு என் வரைக்கும் இருக்கும். இதுவே டபிள்யூ ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஓகேவா? அப்போது இங்கே டபிள்யூங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 0 எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் 2. அப்போனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், இந்த சிம்பிள் வந்து ரொம்ப முக்கியமானது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா 0வோட பெருசாகவும் இருக்கலாம், 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து அப்படி சொல்லியிருக்கனால அப்போ பி என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலுங்கிற வார்த்தை வந்திருக்கனால பி வந்து நம்ம என்ன எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, பி வந்து 0,1. ஓகேவா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க கண்டிஷன் படி எக்ஸுங்கிற ஒரு நம்பர், அது வந்து 0வோட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலுங்கிற அந்த வார்த்தை இருக்குது. அதனால் ஈக்குவலாகவும் இருக்கலாங்கிற சொல்லியிருக்கனால நம்ம 0 எடுத்திருக்கோம். 2ஓட லெஸ் அப்படிங்கிறனால 1 எடுத்துருக்கோம். இப்போ இங்கே 2வும் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம 2 எடுத்துருக்கணும். இங்கே கொடுக்காதனால இங்கே 1 தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர் பிலாங்ஸ் டு, அப்புறம் இது வந்து 3யோட லெஸ் தென் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர், அப்புறம் இங்கே வந்து 0 எடுக்கக்கூடாது. அப்போது இங்கே வந்து 1 and 2 மட்டும்தான் எடுக்கணும். இது புரிஞ்சா? இது 3வது தான். அதாவது டைரெக்டாக இந்த ஏபிசின்னு கொடுக்காம அவங்க வந்து ஏனா இந்த கண்டிஷன் இருக்கணும், பினா இந்த கண்டிஷன், சினா இந்த கண்டிஷன் சொல்லிட்டாங்க. நம்ம அதை வச்சு ஏபிசி 3 இது நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போ அவங்க 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது வந்து ஈக்குவலாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி இதை முதல் செய்வோம். அப்போது இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். இப்போது பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். பி யூனியன்னா என்ன செய்யணும்? சேர்க்கணும் தானே. அப்போ 0,1 யூனியன் 1,2. இப்போ இதை சேருங்க பார்ப்போம். இப்போ இங்கே 0 1, இங்கே 1 2 இருக்குது. அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 0 1. இப்போ இது 0 1. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 டைம் 1 எடுத்தால் போதும். இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த 2வையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஏங்கிறது என்னது? நம்ம மேலே 2,3 இருக்கா, 2,3 கிராஸ் இதான் பி யூனியன் சி. அப்போ 0,1,2. ஓகேவா? இப்போ கிராஸ்னால் நம்ம பார்த்தோமா, என்ன செய்யணும்? 2 வச்சு இந்த 3 தான் பேர் பண்ணி எழுதணும். அப்போ என்ன? 2,0, 2,1, 2,2.
இது ஒன்று முடிச்சா இப்போ அந்த 3 வச்சு இப்படி எழுதணும். அப்போ 3,0, 3,1, 3,2 முடிஞ்சா. அப்போ A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சா? இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளது. A கிராஸ் B யூனியன் சிங்கிறத ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சின்னு இருக்குது. ஓகே, அப்போ அதை செய்வோம். A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செய்வோம். A கிராஸ் B கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னது? 2,3 கிராஸ் பிங்கிறது என்னது? மேலே பாருங்கள் 0,1. ஓகேவா? அப்போது 0,1. இப்போது அதே மாதிரி செய்யுங்க. 2,0 அப்புறம் 2,1 இப்போ 3,0 3,1. அப்போது A கிராஸ் B கிடச்சிருச்சு. இப்போது A கிராஸ் C முதல் கண்டுபிடிங்க. A கிராஸ் சிங்கிறது சேம். ஏன்னா என்னது? 2,3 எழுதிக்கோங்க. கிராஸ் C என்னது? 1,2 முதல் கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த 1,2 எழுதணும். அப்போ 1,2 கிராஸ்னால் நமக்கு தெரியும், இது எல்லாத்தோடையும் தான். ஓகே, அப்போ 2,1 2,2 அடுத்து 3,1 3,2. ஓகே, இப்போது A கிராஸ் B A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. யூனியன் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இதை வந்து நம்ம சும்மா இதனால வச்சுக்கலாம். நான் வந்து ரோமன் 1 ரோமன் 2ங்கிற மாதிரி அந்த ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரம் 1 and 2 அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. அப்போது இது ஃபுல்லாத்தையும் எழுதணும். ஃபஸ்ட்டு 2,0 2,1 3,0 3,1. இது யூனியன் 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா? இப்போது இதில் யூனியனுங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? கம்பைன் பண்ணுறதுன்னு சொன்னோமா? இப்போ அங்கே பாருங்கள் 2,0 இருக்குது. அப்போ 2,0 எழுதிக்கோங்க. இப்போ இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது. ரெண்டுத்துக்கும் சேர்ந்து 1 எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள் 2,2 இருக்குது. அப்போ இந்த 2,2 எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள் 3,0 3,0 எழுதிக்கோங்க. இங்கே ஒரு 3,1 3,1 ரெண்டும் சேர்த்து ஒரே ஒரு 3,1. இங்கே 3,2 இருக்குது. அப்போ அந்த 3,2 எழுதிக்கோங்க. அப்போது கடைசியாக நமக்கு வந்தது இது ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் A கிராஸ் B யூனியன் சியும் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் சியும் ஈக்குவலாக தான் கேட்டிருக்காங்க. இது A கிராஸ் B யூனியன் C இந்த ஃபஸ்ட்டு இது. இப்போ இதையும் பாருங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது இதையும் 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 3, இது அப்படியே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு அந்த இதை அப்படியே எழுதிடணும். A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல்ஸ் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது ரெண்டும் ஈக்குவல், ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி போடணும். புரிஞ்சா? நம்ம கிராஸ் வந்து போன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரெண்டுலேயுமே பார்த்தோம். யூனியன் மட்டும் இது வந்து ரெண்டு சேர்க்கறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எல்லாமே வந்திருக்கணும் யூனியனுங்கிறது. ஓகேவா? எல்லாமே வந்திருக்கணுங்கும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எல்லாமே வந்திருக்கணும். இப்போ எங்கே பாருங்கள், இதில் 2,0 இருக்குது, இங்கே இல்லை. ஆனாலும் அது எடுக்கணும். இங்கே ரெண்டு இதுலேயும் 2,1 இருக்குது, அதுக்கு 1 எடுத்தால் போதும். அந்த மாதிரி யூனியன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ அதே சேம் கொஸ்டின்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் சியும் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் சியும் கேட்டிருக்காங்க. சேம் தான், இதுவும் ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல்ஸ் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகே, சேம். மொதல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்வோம். B இன்டர்செக்ஷன் C. மொதல் B என்னென்னு எழுதிக்கணும்? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0,1. இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
1, 2. இது வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். இன்டர்செக்ஷன், இந்த சிம்பிள் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா இரண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி என்னது? 1. ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் சி 1. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சினா ஒன்றுமே இல்லை, நம்ம அங்கே செஞ்சோம்னா மேலே அதே தான் செய்யணும். ஏங்கிறது என்னது? நமக்கு மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏங்கிறது 2,3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 2,3 எழுதிக்கோங்க. 2,3 கிராஸ் இங்கே வந்து 1. ஓகே, இப்போ செய்வோம். 2 வச்சு இந்த 1 செய்வோம். 2,1 ஒன்று தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 3 வச்சு 3,1. அப்போது நமக்கு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிடச்சிச்சா? இதை வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது செகண்ட் இது அதுலேயே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. அப்போது முதல் ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் பி நம்ம மேலே பார்த்துட்டோம். 2,3. 2,3 கிராஸ் பிங்கிறது 0,1. ஓகே, இது வந்து நான் மேலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால இதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பியுமே இங்கே செஞ்சுட்டோம், ஏ கிராஸ் சியுமே இங்கே செஞ்சுட்டோம். அப்படிங்கிறனால இது ரெண்டையுமே நான் டைரெக்டாக அங்கே எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யணும். நான் இங்கே ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே மேலே செஞ்சதுனால இதை வந்து நான் டைரெக்டாக அப்படியே நான் கீழே வந்து என்ன செய்கிறேன், இந்த ஆன்சரை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 2,0, 2,1. இல்லைனா இங்கே வாங்க பாருங்கள். 2,0, 2,1, 3,0, 3,1. ஓகே, இது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் சிங்கிறது என்னது? ஏங்கிறது 2,3, சிங்கிறது 1,2. இதில் இந்த 2,1, 2,2, 3,1, 3,2. ஓகே, ஓகே. இப்போது கொஸ்டின் நான் கேட்டிருக்கிறது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. பாருங்கள், இது ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி. இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்களேன். 2,0 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இது காமன் இல்லை, இது வராது. 2,1 இங்கே இருக்குது, 2,1 இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டு இடத்துல இருக்குது, அப்போ இது காமனாக இருக்குது, 2,1 வரும். 3,0 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அப்போ 3,0 வராது. 3,1 இங்கே இருக்குது, 3,1 இங்கேயும் இருக்குது. அப்போ அதுவும் இன்டர்செக்ஷன் காமனாக இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கணும். ஓகே, இதை வச்சு பார்த்தாச்சு. இப்போ இங்கே 2,2ன்னு ஒன்று இருக்கான்னா அங்கே இல்லை, அப்போ வராது. 3,2 இங்கே இருக்குது, அங்கே இல்லை, அப்போது வராது. அப்போது நமக்கான ஆன்சர் இதுதான். இது வந்து 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது நமக்கு 2,1, 3,1 கிடச்சிருக்கு. செகண்ட் இதுலேயும் 2,1, 3,1 கிடச்சிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? LHS ஈக்குவல் டு RHS. ஃப்ரம் தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 it shows that என்ன எழுதிக்கலாம்? A cross B intersection C equals A cross B intersection B cross C, hence proved. இந்த மாதிரி என்ன செய்யணும்? எழுதணும். ஓகேவா? இவ்வளோதான் உங்களுக்கு 1.3. இது ஈஸி தான். அவங்க வந்து ஏபிசி டைரெக்டாக நம்பர்ஸ் கொடுக்காம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வச்சு நம்ம ஏபிசி இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம் வந்து அதுக்கப்புறம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இதோட என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 3 எக்ஸாம்பிள் தான் இருக்குது. அந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸும் முடியுது. எக்ஸசைஸ் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் சம் வந்து இப்போ நம்ம பார்த்ததுலேயே மேக்ஸிமம் இல்லை, எல்லா சம்முமே இந்த 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த 7 சம் இருக்குது எக்ஸசைஸில். நான் அதாவது 7 சம் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு சம்முக்கையிலையும் சப்டிவிஷனில் ஒரு 2-3 சம் கொடுத்துருப்பாங்க. நான் அதை சேர்க்கலை. 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. 7 கொஸ்டின் கீழே ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சேர்க்காமல் மொத்தமாக 7 இருக்குது. அதில் இந்த 7 சம்முமே இந்த 3 எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் இருக்குது. செய்யுங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த எக்ஸசைஸில் நீங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸை வந்து நான் வந்து செஞ்சு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.